Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த உவமைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அநேக பயனுள்ள பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட நாம் 20வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கான ஊமை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது த பேரபிள் ஆஃப் த டேஸ், அதாவது கலைகளை பற்றிய ஊமையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊமையானது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24 30 வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த கலைகளை பற்றிய ஊமைகளாக இங்கிருக்கிறது. இந்த ஊமைகளை நாம் தொடங்கி நாம் இதை ஆராய்வதற்கு முன்பதாக ஊமைகளை பற்றிய பாடங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு அதிக ஆராய்ச்சியை நீங்கள் எடுக்க விரும்பினால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல சில கமெண்ட்ரிஸ், சில ஊமைகளை பற்றியதான ஆராய்ச்சி புத்தகங்களை இங்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஊமையினுடைய துவக்க பாடத்தில் ஆல்ரெடி நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா அதை நினைப்பூட்டும் வகையில் மீண்டும் அதை இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். முதலாவதாக Parable of the Profile. இது யார் எழுதினாங்க அப்படின்னா வைன் ஜாக்சன். Notes on the Miracles and the Parables of Our Lord by Richard Trench. The Fourfold Gospel by William McGravey. Miracle and Parable of Our Lord by Charles Spurgeon. The Parable of Jesus by Ted Kerr. The Parable of Our Lord by Fred Davis. All the Parable of the Bible, Hub by Lockridge, and Matthew and Mark by William McGravey, and then the Advocate series, the Gospel Advocate series from the book of Matthew, Mark, Luke and John by William McGravey, and then Borden Kaufman series on the book of Matthew, Mark, Luke and John. பிரியமானவர்களே, இந்த புத்தகங்கள் கமெண்ட்ரியில் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். இவருடைய தலைப்பு, இந்த ஊமைகளுடைய புத்தகத்தினுடைய தலைப்பு மற்றும் அந்த ஆத்தர்ஸுடைய பேர் இருக்குது. இதை நீங்கள் போட்டு பார்த்தா இது இன்னும் ஊமைகளை பற்றிய அநேக ஆய்வுகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதாகமானது நமக்கு ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கிறது. வேதாமும் ஒவ்வொரு ஊமையும் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அந்த விஷயத்துக்காக நாம் இந்த கமெண்ட்ரி படிக்கும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் படிக்கக்கூடிய இந்த கமெண்ட்ரியில் தேவனுடைய வார்த்தைக்கு, வேதாமத்துக்கு விரோதமாக ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முடிந்த அளவு நாம் முழுமையாக கர்த்தருடைய வேதத்தின் நாம் சார்ந்திருப்பது நம்மை ஒரு சரியான வழியில் அது வழி நடத்தும். சரி பிரியமானவர்களே, with this introduction I like to begin the parable of the church. இதனுடைய ஒரு அடையாளம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 30வது வசனத்திலையும் இதே அதிகாரத்தில் இந்த ஊமைக்கான விளக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 36 43வது வசனம் வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊமையினுடைய ஒரு கருப்பொருள், the theme of this parable is a judgment, நியாய தீர்ப்பாக இருக்கிறது. the important lesson, இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய பாடம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள், அதாவது மேலோட்டமாக சபைக்குள் இருப்பவர்களை பற்றிய மனம் மாற்றம் அடையாத நபர்களை நாம் எப்படி கண்டறிவது, அதாவது சபைக்கு வெளியல்ல சபைக்குள்ளாகவே இருக்கக்கூடிய சில விசுவாசிகள், மனமாற்றம் அடையாத விசுவாசிகள், ஒரு மேலோட்டமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை நாம் அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் கடினம் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில நமக்கு நன்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரம் நம்முடைய சபையில விசுவாசிகளை கண்டடைவது எளிது. ஆனால் விசுவாசிகளை போல பாசாங்கு செய்து தாங்களும் கர்த்தரை நம்புகிறோம் என்று அங்கு பிரட்டன் பண்றவங்க, போலியாக நடிக்கிறவர்கள், மாயமாலக்காரர்கள், உண்மையாக மனதளவில் மனமாற்றம் அடையாத கிறிஸ்தவர்களை நாம் கண்டடைவது அங்கு கடினம் என்று நாம் பார்க்கிறோம்.
அவர்களை கண்டடைவது ஏன் கடினம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களை அத்தனை சிறப்பாக தங்களை மறைத்து கொண்டு அவர்கள் பாசாங்கு செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உவமை மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி நாள்ல, நியாயத்தீர்ப்பின் நாள்ல அவர்களால் எந்த பாசாங்கும் மாயமாலத்தையும் செய்ய முடியாது. நியாயத்தீர்ப்பினுடைய நாளில் கர்த்தர் அவர்களுடைய உண்மையான விசுவாசத்தை, உண்மையான மனநிலையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த உவமையில இயேசு கிறிஸ்து விளக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கலைகளை பற்றிய உவமையானது அநேகருக்கு புரிந்து கொள்ள கடினமான ஒரு ஊமையாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஊமையை தவறான வழியில அங்கு ஒரு போதனை கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறபடியால், இந்த ஊமைக்கு we must have some strong valid background, ஒரு நல்ல ஆழமான அஸ்திவாரத்தை கொண்ட ஒரு ஒரு பின் பலத்தோடு நாம் இந்த ஊமையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த ஊமையானது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஊமை என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் கவனிக்கிறார்கள். இந்த கலைகளை பற்றிய ஊமையானது ராஜ்யத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதில் என்ன செய்கிறாங்க, அங்கு உறுதியாக இருக்கிறார்கள். உண்மையாகவே அங்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த ஊமை மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மற்ற ஊமைகளும் அங்கு ராஜ்யத்தை அடையாளப்படுத்தி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லுகிறார். ஆனால் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கலைகளை பற்றிய ஊமையில் அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லப்பட்ட கோதுமையும் கலைகளையும் பற்றிய ஊமை வரும்போது, அது ராஜ்ய ஊமை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஊமையானது வேறு விதமாய் இன்றைக்கு அநேகர் பயன்படுத்த அதை முயற்சிக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஊமை சொல்றாரு. அந்த ஊமை என்ன என்றால், பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் என்ன செய்தான், விதைத்தான். அப்ப இங்க நமக்கு தெளிவா சொல்லப்படுகிறது, அதாவது பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. The kingdom of heaven is like a mustard seed. அப்போ இங்கு ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், சபையை பற்றி பேசியிருக்கிறார், எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதே போல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இன்னொரு ஊமை அவர்கள் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மரக்காலால் மாவிலை மறைத்து வைத்தாள். அப்போ இங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. The kingdom of heaven is like a leaven. ஆகவே இந்த ஊமையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் என்பதை சபைக்கு அங்கு அடையாளப்படுத்தி பேசுகிறார். அதே போல அடுத்த ஊமையாக மத்தேயு 13:44 இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இன்னொரு ஊமையில சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதில் உண்டான சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறான். So here the kingdom is referred, the kingdom of heaven is like a treasure hidden in the field. அங்கே மறைக்கப்பட்ட புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. எதுங்க? தேவனுடைய சபை. அது மாத்திரமல்ல, அதே பகுதியில் மீண்டுமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல the kingdom of heaven is like a great price of a pearl. அங்கே வெளியேற பெற்ற முத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ இங்கு பயன்படுத்தக்கூடிய பரலோக ராஜ்யம் என்பதும் அது சபையை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மீண்டுமாக அதே அதிகாரத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்த வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. The kingdom of heaven is like a fishing net. ஆகவே இந்த வலை என்பதும் அங்கே கடலில் மீன்களை பிடிக்கிற வலைக்கொப்பாக தேவனுடைய சபை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பரலோக ராஜ்யம் இதற்கு கடுகு விதைக்கும், பரலோக ராஜ்யமானது அங்கு
மறைத்து வைத்த பொக்கிஷத்துக்கும், பரலோக ராஜ்யம் என்பது அங்கு விலையேற பெற்ற முத்துக்கும், பரலோக ராஜ்யம் என்பது அங்கு கடலிலே போடப்படுகிற வலைக்கும், பரலோக ராஜ்யம் என்பது புளிப்பில்லாத மாவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று இந்த பகுதி எல்லாவற்றிலேயும் கர்த்தர் இந்த பரலோக ராஜ்யம் சபையை சார்ந்தது, தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தது என்பதை நன்கு விளக்கிறார். அதை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் இந்த கலைகளை பற்றிய ஊமையில வரும் பொழுது வசனம் 24 அதை எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது அவர் வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ இந்த இடத்திலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யம் என்பது சபை என்பது இங்கே அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார். அவை இந்த ஊமையிலேயும் பரலோக ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுவது அது சபையை பற்றி அது குறிப்பிடுகிறார். சபையை குறித்ததான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பேசியிருக்கிறார். அப்ப இந்த ஊமையில நாம் முழு உலகத்தை பற்றி நாம் பேசக்கூடியலாம் இருக்கிறோம். இந்த ஊமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலைகளை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை போலவே இருப்பதை சொல்லுகிறார். அப்ப இந்த கலைகள் அப்படிங்கிறது சபைக்கு வெளியே அல்ல, சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய கலைகளை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதனாலதான் நம்ம இவ்வளவு விளக்கங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கலைகள் என்று பார்க்கும் பொழுது கோதுமை கலை என்று இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமானது கோதுமையும் சபையில தான் இருக்குது, கலைகளும் சபைகள் தான் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் சபையில தான் இருக்கிறாங்க, சாத்தானுடைய பிள்ளைகளும் சபையில இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஊமையினுடைய ஒரு பயன்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது கலைகள், சபையில் இருக்கக்கூடிய கலைகள் ஒரு சபையில் இருக்கக்கூடிய கோதுமைகளை போலவே அது தோற்றமளிக்கும், ஒரு சூழலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய சபையில அன்றைக்கு அநேக அவிசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த அவிசுவாசிகள் விசுவாசிகளுடைய தோற்றத்தை கொண்டே அவர்கள் சபையில் இருப்பார்கள் அப்படிங்கிறதான் தேவன் இந்த ஊமையில நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்கள். சபையில விசுவாசிகளோடு அவ்விசுவாசிகளும் இருக்கலாம், கோதுமைகளோடு கலைகள் இருப்பதை போல அவர்கள் கலந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பில் கர்த்தர் அந்த இரண்டிற்கும் உண்டான ஒரு பிரிவினையை அவர் கொண்டு வர இருக்கிறார். இதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41 42 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செயலையும் சேர்த்து அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ முடிவிலே நடக்கக்கூடிய அந்த பிரித்தெடுத்தல், அந்த செப்பரேஷன் எங்க அப்படின்னா இது உலகத்தில் அல்ல, மாறாக தேவனுடைய சபையிலே தேவன் விசுவாசிகள் அவ்விசுவாசிகள் என்று அவர் பிரித்தெடுக்க கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊமையானது, இங்கு ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய ஊமையானது இது சபையை குறித்ததாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக வேதாம மாணவர்கள் அல்லது அநேக போதர்கள் இந்த ராஜ்யத்தை பற்றியதான, சபை பற்றியதான இந்த ஊமையினுடைய விளக்கத்தை இன்றைக்கு மாற்றி போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன அவர்கள் மாற்றி போதிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கோதுமையும் கலையும் நீங்கள் ஒன்றாக வளர விடுங்கள் அப்படின்னு இந்த வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லைங்களா? இதையே எடுத்துட்டு அவர்கள் போதிக்கிற தவறான உபதேசம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதைய வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் சபையில ஒழுங்குமுறையை நாம நீக்கிவிடும் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுகிறார்கள். I think they are afraid it will affect the church discipline. அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே கலைகளை நாம
கோதுமையோடு நாம வளர விடும்போது அது ஒரு சபையினுடைய ஒழுங்குமுறையை பாதிக்கும் என்று அநேகர் பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம ஒரு விஷயத்தை நாம மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஊமையை விளக்குவதற்கான அல்லது புரிந்து கொள்வதற்கான விதிகள்ல முதல் விதி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம ஊமையில பெறக்கூடிய ஒரு கருத்தானது வேதாமத்தினுடைய மற்ற பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு என்னவா இருக்க முடியாதுங்க, அது எதிரடையாக இருக்கக்கூடாது. அப்படி அது இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு முறை நாம ஒரு பிரசங்கியாரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்துல சபையினுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய பற்றி ஒரு காரியத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, இல்லை இல்லை, நீங்கள் யாரையும் சபையிலிருந்து நீக்க கூடாது. அப்படி நீங்க செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கோதுமையையும் களைகளையும் ஒன்றாக வளர விடுங்கள் என்று சொன்ன அந்த ஊமையை நீங்க வாசிக்கவில்லையா? ஆகவே சபையில நீங்க யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க பிரிச்சு வச்சிடக்கூடாது. சபையில நீங்க யாரையும் நீக்கிவிடக்கூடாது. சபையில தவறு செய்கிறவர்களே இருந்தாலும் அவர்களை அப்படியே விடுங்கள். எனவே இந்த ஒரு பிரித்தெடுத்தல் என்பது சபையில் உள்ள ஒழுங்கு முறையை அது என்ன செய்யும், அது தவறவிடும். ஆகவே சபையில் இருக்கக்கூடிய நல்ல உறுப்பினர்களை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உண்மையில சொல்லும் பொழுது, நீங்க களைகளை எடுக்கும் பொழுது அதுல கோதுமையும் ஒருவேளை வந்துடலாம். ஆக இன்றைக்கு அநேக தவறான ஒரு போதனை இதுல சொல்லும் பொழுது, நீங்க களைகளை விட்டு விடுங்கள், தவறான சவுல் இருந்தா அவனை சபையில விட்டு விடுங்கள், நீங்க அவரை திருத்திருன்னு போய் சபையில் இருக்க மற்ற நல்ல விசுவாசிகள் விழுந்து போவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருக்கிறாரு, நீங்க இதை செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நாங்க சொன்னோம், ஓ நீங்க அந்த ஊமையை மிக தவறாக என்ன செய்திருக்கிறீர்கள், புரிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நீங்கள் சொன்னவாறு சொல்லவில்லை, மாறாக அக்கிரமமாக வாழ்வுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டாம் என்றும் மற்ற ஏவப்பட்ட மற்ற மக்களுக்கு கற்பித்த ஒரு வசனத்தை நீங்க மறந்து விடாதீர்கள். வேதாமத்துல இன்றைக்கு அநேக இடங்கள்ல கர்த்தர் நமக்கு ஒரு ஐக்கியத்தை துண்டிப்பதற்கான ஒரு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரன் தவறான வழியில நடக்கும் பொழுது அவனை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறதே தவிர அவர் அப்படியே விடுங்க, அவரை கேள்வி கேட்காதீங்க, அவரை விட்டு விலகாதீங்க, அவரை விலக்கி வைக்காதீங்க, இதனால மற்றவங்க விழுந்து போவாங்க அப்படின்னு வேற எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. ஆகவே வேதாமத்துல பாருங்க, நமக்கு சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். வேதாமும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தருது. என்ன எச்சரிக்கைனா, நீங்க உங்களிடத்தில் தவறாய் நடக்கிற சகோதரனை விட்டு நீங்கள் உங்கள் ஐக்கியத்தை துண்டிங்கள், நீங்கள் அவரை விட்டு விலகிருங்கள். மேக் எ டிஸ்ஃபெலோஷிப் என்கிற ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எந்தெந்த வசனத்துல என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, எங்களிடத்தில் பெற்ற போதகத்தின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரியும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்ன செய்கிறோம், கட்டளையிடுகிறோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரியும் விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். அப்ப ஆண்டவர் நமக்கு இங்க ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலானவர் 2 தெசலோனிக்கேயர் 3:6 களைகள் ஊமைக்கு முரணான ஒரு கட்டளையை போதிக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க அப்படி போதித்தீர்கள் என்றால் நீங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு வசனத்தை போதிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அப்போ மீண்டுமாக பவுல் சொல்றாரு பாருங்க, எங்களுடைய நிருபத்துல நாங்க சொல்லிய வசனங்களுக்கு ஒருத்தன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, குறித்து கொண்டு மேக் மார்க் ஆன் இட். ஆனா அவன் வெட்கப்படும்படியாக அவனோடு களவாதிருங்கள். டு நாட் mingle with him, make a mark on him and do not have a fellowship with him. எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது பாருங்க. அடுத்தது ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல கூட, அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், புத்தி சொல்கிறேன்.
Paul was very clear in 2 Thessalonians and in the book of Romans. உங்களிடத்துல ஏதாவது ஒரு சகோதரன் கற்றுக்கொண்ட, அறிந்து கொண்ட அல்லது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷத்திற்கு, சத்தியத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் யாரு உண்டாக்குறார்களோ, beware of it. அவர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள். and make distance yourself. அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அங்கு பவுல் என்ன செய்யறாருங்க, அவர் புத்தி சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக வேதாம மாணவர்களும் அநேக போதர்களும் இந்த கலைகளை பற்றிய ஊமைகளை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் கலைகளையும் கோதுமைகளையும் ஒன்றாக வளரவிடுங்கள் என்ற அந்த ஒரு கூற்றை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு, அவர்கள் சபையில் தவறு செய்கிற எந்த சகோதரனையும் நாம விலக்கி வைக்க கூடாது, அவங்களும் வரட்டும், அவங்க நம்ம விலக்கி வைக்கும் பொழுது அது மற்றவர்களை பாதிக்கும் என்று இன்றைக்கு அநேகர் இந்த ஊமையை தவறாக போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஊமையை இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ள கடினப்படுகிறார்கள். இந்த ஊமையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை நாம் பின்தொடர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் கூட இந்த ஊமையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமைகளுக்கான ஒரு விளக்கங்களை கொடுத்தார். அந்த விளக்கங்களை நாம் பார்த்து அந்த மன நிறைவோடு நாம் இந்த ஊமைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதுல பாருங்க, இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவதாக நல்ல விதையை விதைத்தவர் அப்படின்னு சொல்றாரு. அது யாரை குறிப்பிடுறதுன்னா மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது, வசனம் 37. இரண்டாவதாக நிலம் என்பது இந்த உலகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, வசனம் 38. மூன்றாவதாக நல்ல விதைகள் என்பது ராஜ்யத்தினுடைய புத்திரர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது, வசனம் 38. இந்த ஊமையில சொல்லப்படக்கூடிய கலைகள் என்பது பொல்லாங்கினுடைய புத்திரர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது, வசனம் 38. கலைகளை விதைத்த சத்ருவானவன் பிசாசாக அங்கு குறிப்பிடப்படுகிறான், வசனம் 39. அறுவடை என்று சொல்லப்படுவது உலகத்தினுடைய முடிவை அடையாளப்படுத்துகிறது, வசனம் 39. அறுக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தேவ தூதர்களை அடையாளப்படுத்துகிறது, வசனம் 39. அவை இந்த ஒரு புரிதலோடு, இந்த ஒரு விளக்க உரையோடு நாம் இந்த ஊமைகளை நாம் ஆராய்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஆழமான சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். சரி, முதலாவதாக ஆண்டவர் சொன்ன முதல் முக்கிய விஷயமானது மத்தேயு 13:24 இப்படியாக சொன்னார். வேறொரு ஊமையை அவளுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனால் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் என்ன செய்யப்பட்டதாமாங்க, காணப்பட்டது. இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை அதே மத்தேயு 13:37 அதற்கான விளக்கத்தை தராரு. அவர் அவளுக்கு பிரதித்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் யாரமாங்க, மனுஷகுமாரன். நிலம் என்பது உலகம், நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் என்ற ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தருகிறார். அப்போ இந்த ஒரு ஊமையில நாம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நல்ல விதையை விதைக்கிறவர் யார் என்று சொல்லப்படுகிறதுங்க, மனுஷகுமாரன். அப்ப இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா மத்தேயு 16:13 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசியா செசரியா பிலிப்பியின் திசையில் வந்தபோது தம்முடைய சீசலை நோக்கி மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் என வேதம் கூறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க பாருங்க, கிறிஸ்துவாகி என்னை, இயேசுவாகி என்னை என்று சொல்லாமல் மனுஷகுமாரனாகி, அப்ப இயேசு கிறிஸ்து அநேக நேரம் தன்னை யார் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறாருங்க, மனுஷகுமாரன், the son of man. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில நல்ல விதையை விதைத்தவன் மனுஷகுமாரன் அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நிலம் என்பது உலகம், ராஜ்யம் அல்ல. இந்த இடத்துல நிலம் என்று சொல்லப்படுவது எதை குறிப்பிடக்கூடியதா இருக்குதுங்க, இந்த உலகத்தை குறிப்பிடக்கூடியதா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல விதையை இந்த
நிலத்தில் விதைத்தார், இந்த உலகத்துல அதை விதைத்தார், ராஜ்யத்தில் அல்ல. அதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த விதை விதைக்கப்படுவது இந்த உலகத்துல, சுவிசேஷம் இந்த உலகத்துல பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராஜ்யமானது உலகத்திலிருந்து அல்ல, மனித இருதயத்திலிருந்து அது வளரபடியால் இது உலகத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ராஜ்யத்திற்குள் பொல்லாங்கனுடைய விதைகள் விதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கே சத்துரு கோதுமைக்குள் விதையை விதைத்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஏதோ வெளியே இருந்து உலகத்தில் மட்டுமல்ல, கோதுமை எங்கே இருந்ததோ அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்தின் மத்தியில பொல்லாங்கனவன் களைகளை என்ன செய்யறாங்க, அவன் விதைத்து சென்றான். அப்போ இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சபையில் கூட, அவருடைய ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட, தேவனுடைய பிள்ளையா இருப்பவர்கள் மத்தியில அந்த களைகள் விதைக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் களைகளாக இருக்கிறார்கள். அந்த சில நேரங்கள்ல அந்த களைகளோடு அவர்கள் சபையில் இருக்கிறபடியால் நாம் அவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் என்றால் அவர்கள் களைகளா அல்லது கோதுமைகளா என்கிற ஒரு வித்தியாசம் நமக்கு என்ன செய்யாதுங்க, நமக்கு தெரியாது. ஆகவே ஒரு நபர் தேவனுடைய சித்தத்தை மீறுவதை நம்மால என்ன செய்ய முடியுங்க, சுலபமாக பார்க்க முடியும். அந்த நபரிடத்திலிருந்து நாம ஈஸியா என்ன செய்ய முடியுங்க, நாம விலக முடியும். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்க ஒரு சகோதரன் தவறு செய்யும் பொழுது அவனை விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல ஒரு சகோதரன் சரியாக இருக்கும் போது அவன் மீது அன்பு செலுத்தி முடிந்தவரை அவனோடு உங்களுடைய ஐக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு 2 பாடங்களை கொடுக்கிறாரு. ஒன்று, உன் சகோதரன் மீது அன்பு செலுத்தி அவன் சரியாக நடக்கும் பொழுது அவனோட ஐக்கியத்தில் பலப்படும். அதே உன்னுடைய சகோதரன் தவறான வழியில நடக்கும் பொழுது அதை நீ சரியான முறையில கண்டடையும் பொழுது அந்த சகோதரனை விட்டு நீ என்ன செய்கிறாருங்க, விலகு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஒரு ஊமையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நாம சில பேரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களா அல்லது சாத்தானுடைய புத்திரர்களா என்கிற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியாது. இன்றைக்கு கோதுமைகளை போலவே அந்த களைகள் தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல சில நேரம் நாம அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு மனமாற்றம் அடையாத ஒரு சகோதரனிடத்துல நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அவர்கிட்ட நாம விலக முடியாது. அவரோடு நம்ம என்னதான் இருக்குதுங்க, ஐக்கியப்பட்டு நம்ம வளர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த உண்மையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்மித் பைபிள் டிக்ஷனரியில பக்கம் 674 இந்த மத்திய 13ஆம் அதிகாரம் 25 களைகள்னு வர வார்த்தைக்கு அங்கு பயன்படுத்தக்கூடிய 2 வார்த்தைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜிஜானியா அண்ட் டார்னஸ், இந்த 2 வார்த்தையில களைகள் அழைக்கப்படுது. அதாவது இது 2 வார்த்தையுமே களைகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த டார்னஸ் அப்படிங்கிற இந்த செடியானது, களைகளுக்கு வரக்கூடிய இந்த செடியினுடைய பெயர் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த செடியானது கதிர் விடுவதற்கு முன்பு தோற்றத்தில் அந்த களைகள் எதை போலவே இருக்குமாவாங்க, கோதுமை போலவே இருக்கும். ஆகவே களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் வேரோட பிடுங்காதபடிக்கு அறுவடை வரைக்கும் 2ஐயும் வளர விடுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அதனாலதான் அந்த ஊமையில சொன்னார். ஏனென்றால் இந்த களைகள் அங்கு வளர்ந்து கதிர் விடுகிற அந்த காலம் வரும் வரைக்கும் நமக்கு தெரியாதாம். அந்த டார்னஸ் அப்படிங்கிற அந்த களைக்கு ஆண்டவர் பயன்படுத்தின அந்த செடியினுடைய பெயர் டார்னஸ் அப்படிங்கிற அந்த செடி, அது களையா கோதுமை பயிரா அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் அது அறுவடை நாட்கள்ல வரைக்கும் என்ன செய்யாதாமாங்க, தெரியாது. ஆகவே விதைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அந்த களையும் கோதுமை போலவே அது என்ன செய்யுதுங்க, வளரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உலகத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவர்கள், அநேக மக்கள் கிறிஸ்தவர்களை போல இருப்பதில்லை. அவர்கள் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிசாசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சபையில இருக்கிறார்கள்.
சபையில உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்துல உண்மையான ஒரு மனமாற்றம் என்னலைங்க இருக்காது. வெறுமனையே தாங்கள் கிறிஸ்தவர்கள், தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை குறித்து ஆண்டவர் இங்கு பேசுகிறார். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்திற்கு ஸ்ட்ராங் டிக்ஷனரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிரேக்க மொழியில ஜிஜானியா, அந்த கிரேக்க மொழி வரக்கூடிய எண் விளக்கம் ஸ்ட்ராங்ல 22:15. இந்த ஜிஜானியா அப்படிங்கிற இந்த வார்த்தையானது 8 முறை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது மொழிபெயர்க்கப்பட்ட இந்த 8 முறையிலுமே இந்த ஜிஜானியா என்பது கலைகள், த டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மொழிபெயர்க்கப்பட்டுகிறது. அப்போ இதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதனுடைய இன்னொரு பெயர் கலைகள், அந்த செடியினுடைய பெயர் டார்னஸ். இந்த ஒரு வகை தானியமானது கருப்பாக இருப்பதை தவிர மற்றபடி கோதுமை போன்றே இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கலைகளும் கோதுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, அடையாளம் காண முடியாது. அது ஒரு நேரம், அது கதிர் விடும் பொழுது, அது அறுவடை வரக்கூடிய நாட்கள்ல மட்டும்தான் இந்த இரண்டிற்கும் உண்டான வித்தியாசம் தெரியுமே தவிர, இந்த கலைகள் தேவனுடைய ஜனங்களை போலவே இருப்பார்கள். இந்த சாத்தானுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை போலவே சபைக்குள்ளாக இருப்பார்கள். இவர்கள் சபைக்குள்ளாக இருந்து மனமாற்றம் அடையாத கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள். அதாவது they are not converted, but they were conformed. ஆகவே அவர்கள் மன ரீதியாக மாறாத ஒரு விசுவாசிகளாக இருப்பார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் குடிமக்கள் என்று உரிமை கோருவார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் இருதயபூர்வமாக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்வதற்கு நடைமுறையில அல்லது நடந்த சில உதாரணங்களை கொடுத்து இந்த காரியத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சிக்கிறேன். இப்போ ஒரு சபையில ஒரு சகோதரி, அந்த சகோதரியும் அந்த சபையினுடைய ஸ்தல ஊழியரும் இருவரும் சேர்ந்து தங்களுடைய கணவரை ரட்சிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அநேக முறை தொடர்ந்து அந்த சகோதரிடத்துல ரட்சிப்பை பற்றி, ஆண்டவரை பற்றி பேசி வருகிறார்கள். ஒரு கட்டத்துல இந்த கணவர் தன்னுடைய மனைவி மற்றும் அந்த போதகனுடைய அந்த தொடர் காரியம் தொடர்ந்து அவர்கிட்ட பேசுறதை தாங்க முடியாம, சரி இவங்க இப்படியே நம்ம விட்டா இதே பண்ணிட்டு இருப்பாங்க என்கிற ஒரு மன வெறுப்போடு, இருதயத்துல தெளிவில்லாமல், இவங்களுக்காக நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு என்ன செய்வாருங்க, அவர் மனமாற்றம் அடையாமல் இவர்கள் தொந்தரவு செய்கிறார்களே, இவர்களுக்காக நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவரு ஞானஸ்நானம் எடுத்துட்டு மேல வரும் பொழுது நாம என்ன செய்யறோங்க, ரொம்ப சந்தோஷமா அவரை கட்டி பிடிப்போம், ரொம்ப சந்தோஷமா அவருக்கு கை கொடுத்து வாழ்த்துதல் சொல்லுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரியமானவர்களே, அவர் உண்மையாக மனம் திரும்பி என்ன செய்யலைங்க, அவர் ஞானஸ்நானம் பெறவில்லை. அவர் அப்படிப்பட்ட மனதோடு தான் ஞானஸ்நானம் பெற்றாரா என்பது உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யாதுங்க, அது தெரியாது. ஆனால் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த ஸ்தல ஊழியரும் அவருடைய மனைவியும் சந்தோஷப்படுவாங்க, ஓ என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், என்னுடைய கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று. ஆனால் பிரியமானவர்களே, அந்த சகோதரன் மன அளவுல ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நீங்களும் நானும் நிரூபிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுங்க, முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய எண்ணத்தையும் அவனுடைய நினைவுகளையும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த சகோதரன் சபையில யாரோ வளர்ந்துட்டு வராருங்க, ஒரு கலையாக அவர் வளர்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா நமக்கு அது அடையாளம் தெரியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையாகவே இவரும் சபையிலே இருப்பார், சபையில கலந்து கொள்வார், சபைக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வார். பட் ஸ்டில் he is a curse. அவர் ரட்சிக்கப்படாத, மனமாற்றம் அடையாத, மனம் திரும்பாத ஒரு கலையாக சபைக்குள் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சபையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு நாள்
ஒரு சகோதரன் திருமணம் செய்யும்படியாக அவர்கள் விருப்பப்பட்டு இந்த சகோதரன் இடத்துல வந்து நான் உங்களை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி அந்த மகனிட்ட கேட்டாங்க, அந்த வாலிபனிட்ட கேட்டாங்க, இதற்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? அந்த வாலிபன் சொன்னா இல்லை, எனக்கு திருமணம் ஆகவே இல்லை. அப்போ இதை அறிந்த அந்த சகோதரி சந்தோஷமாக இவர் என்ன செய்யறாருங்க, திருமணம் செய்கிறார். அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அந்த சகோதரனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை, ஒரு நல்ல உறவை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு கணவர் கிடைச்சிட்டாரு, இந்த சபையில நமக்கு ஒரு நல்ல அங்கத்தினர் கிடைச்சிட்டாரு, ஒரு நல்ல குடும்பமா இருக்குதுன்னு எல்லாருமே என்ன செய்யறாங்க, ரொம்ப அந்யோன்யத்தோட அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அங்க கதவை அவங்களுடைய வீட்டை வந்து ஒரு பையன் தட்டுறான். இந்த அம்மா கதவை நீக்கி பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த பையன் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னுடைய அப்பா இங்கே இருக்கிறாரான்னு நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ பிரியமானவர்களே, அந்த ஒரு நபர் இந்த பெண்மணியின் இடத்துல தனக்கு முன்பு திருமணம் ஆனதை மறைத்து என்ன செய்கிறாருங்க, அங்கு இந்த திருமணத்தை செய்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு நபர் அந்த சபையில யாரா வளர்ந்திருக்கிறாங்க, கலையாக வளர்ந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் he was a good man and they had a good fellowship and they have a good communion. ஸோ இதை தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கு கலைகளும் கதிர்களோடு கோதுமைகளோடு வளர்கிறது. until unless we know that. அப்போ இந்த ஒரு சகோதரன் பாருங்க, ஒரு முதல்ல திருமணம் ஆனது தவறில்லை, ஆனால் அதனுடைய திருமணத்தினுடைய உறவு முறிந்தது. மத்தேயு 19:9 மத்தேயு 5:32 போல அங்கு விபச்சாரத்தினால் ஒளியதான் அந்த திருமணம் முறிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்ன இருக்குதுங்க, அங்கே இருக்குது. அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்துல இப்படிதான் அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, கலைகளாக இருக்கிறாங்க. அவங்க உண்மையை சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா என்பதை நாம் அறிய மாட்டோம். அவர்கள் என்ன மறைக்கிறாங்க, நம்ம இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இடத்துல என்ன சொல்லலை என்று எந்த ஒரு வித்தியாசம் தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு. அவருடைய உண்மை தெரியாத வரை அவர் யாரா இருப்பாருங்க, ஒரு கலையை போல அவர் கோதுமைகளோடு அங்கு வளர்ந்து வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு மூன்றாவதாக ஒரு ஊமையை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சுமார் நான் வந்து ஒரு 15 வருடம் கிறிஸ்தவ ஊழியத்தில் நான் இருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. எனக்கு என்ன செய்கிறேன், எனக்கு சில விஷயங்கள் தெரிந்தும் இருக்கும், எனக்கு சில விஷயங்கள் எப்படி இருக்குங்க தெரியாமல் இருக்கும், சில விஷயங்களில் நான் உறுதியாக இல்லாமல் இருப்பேன். ஆனால் சில ஊழியர்கள் 30 ஆண்டுகளாக சபையில் என்னவா இருப்பாங்க, உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாகவே நான் தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நினைத்திருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் 30 ஆண்டுகள் சபையில இருந்தாலும் சரி, அவர்கள் சரியான மனமாற்றத்தோடு அந்த சபைக்குள்ளாக அவர்கள் வரவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை சொல்லுகிறார், அவர்கள் கலை. அவர்களுடைய உண்மைகள் வெளிப்படாத காலம் வரைக்கும் அவர்கள் கோதுமைகளாக கருதப்படுவார்கள். அவளுடைய உண்மைகளும் அவளுடைய வாழ்க்கைகளும் அங்கு வெளியரங்கமாக்கப்படும் பொழுது மாத்திரமே அவர்கள் கலைகளாக அவர்கள் தெரிவார்கள். அப்போ இன்றைக்கு ஒருவர் கலையா இருக்கிறாரா, ஒருவர் துன்மார்க்கனா இருக்கிறாரா, ஒரு சபைக்குள்ளே இவர் கலையா இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா தேவன் சொல்றாரு, சூர்யா, அது கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அதை பற்றிய தீர்ப்புகளை ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு நாம் என்ன செய்ய முடியாதுங்க, தீர்ப்பளிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய குமாரன் மூலமாக ஒரு நாள் நியாயத்திற்கு நாள்ல நாம் என்ன செய்ய போறேன், நாம் தீர்ப்பளிக்க போகிறேன். அப்போ நம்முடைய உள்ளூர் சபையில உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் நாம எப்பொழுதும் நியாயம் தீர்க்க நாம முயற்சிக்கிறோம். அது ரொம்ப தவறானது. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேகரை நாம் என்ன செய்வோங்க, ஓ இவர் நல்லவரா கெட்டவரா, இது சரியா செய்யறாரா தவறா செய்யறாரா, இவர் உண்மையாவே மனம் திரும்பி சபைக்கு வராரா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயம் கடைசி நாள்ல தான் தெரியும். நீங்களும் நானும் இதற்காக இதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆராய்ச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது
நம்முடைய சபையை துண்டு துண்டாக அது உடைத்து விடும் அப்படிங்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவை let us give this work unto God and his son Jesus. இயேசு கிறிஸ்து அதை சரியாக செய்ய போகிறார். நியாயத்தீர்ப்பின் நாளில் அவர் சரியாக செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சபையில 2 சகோதரர்கள் வந்தாங்க. 2 சகோதரர்கள் ஒரு ஊர்ல இருந்தாங்க. அந்த 2 சகோதரர்களும் சவ அடக்கம், அதாவது இறந்தா அடக்கம் பண்ணுவதற்காக அவர்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த 2 சகோதரரும் பேசிட்டாங்க, நாம் இந்த ஊர்ல இருந்து நம்ம அடக்கங்கள் நம்முடைய பிஸ்னஸ் பெருகணும் அப்படின்னா நீ ஒரு சர்ச்சுக்கு போய்க்கோ, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், நான் இங்க சர்ச்சுக்கு போறேன், நீ இன்னொரு சபைக்கு போ என்று 2 பேரும் பிரிஞ்சு என்ன செய்யறாங்க, அந்த சபையில போறாங்க. ஆனா அந்த சபைக்கு இவர்கள் போவதனுடைய ஒரு நோக்கம் என்னங்க? not because they were converted, அவர்கள் மனம் திரும்பி அந்த சபைக்கு ஆர்டர் ஏற்றுக்கொண்டு போல, but just because they want to develop their business. ஆனா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள், அந்த சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு அது தெரியுமா? they do not know definitely. அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல சகோதரன் கிடைச்சிட்டாரு, சவாடக்கம் பண்றதுக்கு நம்மகிட்டே ஒரு சகோதரர் இருக்கிறாரு, நம்ம இடத்துல ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறானே, எல்லாரும் அவங்கள அன்போடு வரவழைப்பார்கள். ஆனால் அந்த சகோதரருடைய இறுதியில் அந்த சகோதரருடைய எண்ணங்கள் இவங்களுக்கு வெளிப்படுமா அப்படின்னா அவங்க வெளிப்படாது. அப்போ அவங்க யாரா இருக்கிறாங்க? கலைகளாக இருக்கிறார்கள், பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இவர்கள் வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் மனமாற்றம் அடையாத கிறிஸ்துவலாக இருப்பார்கள். அவை பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்முடைய சபையில இருக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி வந்த கோதுமைகளா இருக்கிறார்களா, அல்லது உலக ஆதாயத்துக்கும் இந்த உலகத்தின் பார்வைக்கும் சபைக்குள்ளாக வந்து மனமாற்றம் அடையாத ஒரு கலைகளைப் போல இருக்கிறார்களா? நமக்கு தெரியாது. ஆகவே தேவன் என்ன சொல்றாரு? நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. ஒருவேளை நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா அது ஒருவேளை நீ எடுக்கிற முடிவு, எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கும் அல்லது தவறாக இருக்கும். ஆகவே நீ என்ன செய்ய? அந்த கோதுமையோடு அதை வளர விடு. அறுவடையினுடைய காலத்துல தேவன் அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய, தேவன் அவர்களை பிரித்தெடுக்கக்கூடியவராக. ஆகவே அதை தான் ஆண்டவர் இந்த ஊமையில இங்கு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது இன்னும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கொரிந்து சபையில் ஒரு பிரச்சனை இருந்து, ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவி அவன் என்ன செஞ்சிருந்தாங்க, அங்க வைத்திருந்தான். தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு ஒரு தவறான உறவில் அவன் இருந்தான். அப்போ இந்த ஒரு உறவு சபைக்கு வெளியரங்கமான இந்த ஒரு உறவு எல்லாராலும் என்ன செய்யப்பட்டதுங்க, அது அறியப்பட்டது. அப்ப இந்த இடத்துல நாம இந்த ஊமை இங்க பொறுத்தலாமா? ஆண்டவர் சொல்லிட்டார் அவனை வளர விடுங்க அப்படின்னு? நோ. சில நேரங்கள்ல சில ஜட்ஜ்மெண்ட் we can make. அது நமக்கு தெரியப்படும் பொழுது, அது 2-3 சாட்சிகளினால் நாம அறியப்படும் பொழுது, அந்த நேரம் நாம் என்ன செய்யலாங்க? we must take an action. அவர்களை நாம பிரித்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிரித்தெடுத்தல் சரியாக இருக்க வேண்டும். அந்த சகோதரன் செய்த தவறை உங்களால் நிரூபிக்க முடியுமா? அந்த சகோதரன் சரியான எண்ணத்தோடு சபைக்கு வரல அப்படிங்கிறத ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்க முடிந்தால் அதை நீங்க செய்யுங்க. அப்படி நிரூபிக்க முடியல, அதை கர்த்தரிடத்துல விட்டு விடுங்கள் அப்படிங்கிறதான் இந்த ஊமையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஊமையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய 2வது முக்கிய கருத்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பொழுது வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டாயின என்றான். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர்கள், நாங்கள் போய் அவைகளை பொறுக்கி கொண்டு வர உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அப்ப இந்த ஒரு வசனத்திற்கான விளக்கத்தை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ல ஆண்டவர் சொல்கிறார். அவைகளை விதைத்தது யார் அப்படின்னா சத்ரு, அதாவது பிசாசு. அறுப்பு அப்படிங்கிறது உலகத்தினுடைய முடிவு, நியாயத்தீர்ப்பினால். அறுக்கிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவதூதர்களா இருக்கிறார்கள். அப்ப இந்த ஊமையில கோதுமைகளுக்கும் களைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, இங்கு கொண்டு வருகிறார். இந்த வேறுபாடு எப்போ வரும் அப்படின்னா அறுவடை காலத்தில் வரும். நியாய தீர்ப்பின் நாள்ல கண்டிப்பா அந்த வேறுபாடு வரும்.
அறுவடை காலத்துல நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, இதுல ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கோதுமையிலும் களைகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. There is a difference. ஆனால் அந்த வித்தியாசத்தை சில சூழ்நிலைகளை நம்மால் நியாயம் தீர்க்க என்ன செய்ய முடியாதுங்க, முடியாது. ஏனென்றால் என்னால் உங்களுடைய இருதயத்தையோ உங்களது சிந்தனையோ நோக்கங்களையோ என்ன செய்ய முடியாதுங்க, நியாயத்தில் நிறுத்த முடியாது. ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் ஒரு நாள் நியாயத்தில் என்ன செய்வாருங்க, கொண்டு வந்து நிற்பார். ஆகவே எனக்கு இது தெரியும், இதற்கு தீர்ப்பு வழங்குவது சரிதான். வேதாமம் என்னை அந்த வேலையில் என்ன செய்யுதுங்க, ஈடுபடுத்துகிறது. God gave several commands. ஒரு சகோதரன் உன்னிடத்துல தவறா நடக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இந்த பிரமாணத்திற்கு மீறி நடக்கும்போது விலக்கி விடுங்கள். God gave us a command. அது நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இந்த வேலையை எப்படி செய்யணுங்க, சரியான நோக்கத்தோடு வேதாமத்தின் அடிப்படையில் செய்யணும். எப்படி செய்யணும்? யோவான் 7ஆம் அதிகாரம் 27 ஆண்டவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதாவது தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி என்ன செய்யுங்க, நியாய தீர்ப்பு செய்யுங்கள். ஆகவே ஆண்டவர், நீங்க ஒரு மனிதனை, சக மனிதனை நீங்கள் சந்தேகத்தின் பெனிஃபிட் ஆஃப் டவுட், உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனா அவரோட தோற்றத்தை வச்சு நீங்க சந்தேகப்படக்கூடாது. மாறாக நீங்கள் சரியான ஒரு நியாய தீர்ப்பு செய்து நீதியின்படி நீங்க என்ன செய்யணும், நீங்க நியாய தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தான் உண்மையாக இருந்தால், பரலோகம் செல்ல விரும்பியிருந்தால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவர் கோதுமையாக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய சபையில போய் சொல்லிட்டு மாயமாலம் பண்ணிட்டு குடும்பத்துக்காக, பெற்றோர்களுக்காக, இந்த உறவினர்களுக்காக, திருமணத்திற்காக என்று தவறான ஒரு நோக்கத்தோடு சபைக்குள்ளாக அவர்கள் வருவார்கள் என்றால் அவர்கள் களைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சில நேரங்கள்ல இந்த மனிதனுடைய நோக்கம் தவறு அப்படிங்கிறத சூர்யா உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுங்க, நாம மிகவும் அதை நிரூபிக்க முடியாது. சில நேரங்களில் மனிதனுடைய எண்ணங்களை நாம நிரூபிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்திற்பின் நாள்ல நான் அதை செய்யறேன், அவங்களுடைய மாயமாலத்தை நான் நிரூபிப்பேன், அவங்களுடைய இந்த அவிசுவாசத்தை நான் வெளியில் என்ன செய்வேன், நான் கொண்டுருவேன். இதை பற்றி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது முக்கிய கருத்து என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள் அவர் சொல்லும் பொழுது, அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர்க்க விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவர்களை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதற்கான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு 13. ஆகவே பிரியமானவர்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அறிவித்திருந்தார். ஆண்டவர் களைகளுக்கும் கோதுமைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கு சொல்லுகிறார். இவங்க வாயினால என்னிடத்துல சேர்க்கிறார்கள், உதடுகளினால் எனக்கு கனம் பண்ணுகிறார்கள், அவளுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நல்ல நேர்மையான பக்தி மிகுந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, நாம தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம். எப்படி? வாயினால சொல்லிட்டு உதடனால கனம் பண்ணிட்டு இருந்தா நம்ம கடவுளோடு நல்ல ஐக்கியத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்க சபையில இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, ஆனா நீங்க கலைகளா இருக்கிறீர்கள், நீங்க ஒரு கூட்டு கலைகளா இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு அநேக சபையில இது போன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அங்கே நல்லவர்களும் கெட்டவர்களும் கண்டிப்பாக இருக்கிறார். அவர்கள்
அவர்கள் நாம் சில நேரங்களை கண்டடைய முடியும், சில நேரங்களை கண்டடைய முடியாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அந்த பிரிவினை கொண்டு வந்தார். அந்த கலைகளை அங்கு நரகத்தில் ஆண்டவர் போடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊமையில நமக்கு போதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த ஊமையானது அங்கு ராப்சர், அதே போல ப்ரீமிலியம் டாக்டரின், இதெல்லாம் தவறு அப்படிங்கிறத இந்த ஊமை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ராப்சர் அப்படிங்கிறது ஒரு திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் வந்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரகசிய வருகை இங்க எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இங்க சொல்லப்படல. எருசலேம் நரகத்துல தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து 1000 வருடம் அரசாட்சி ஆண்டு செய்ய போறான்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. கர்த்தர் வராரு. கர்த்தர் வரும் நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல களைகள் எரிகிற அக்னியிலையும் அங்கு கோதுமைகள் அவருடைய களஞ்சியத்திலும் சேர்க்கப்படும். ஸோ எங்க 1000 வருட அரசாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது? அர்மிதோன் யுத்தம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ப்ரீமில்லினிசம் போதிக்கக்கூடிய 3-4 உயிர்த்தெழுதல்கள் எங்க சொல்லப்பட்டிருக்குது? எங்கேயும் இல்லை. அப்போ யோவான் 5:28-29 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவருடைய நியாய வருகையில ஒரே நாளில் நாம் அனைவரும் என்ன செய்யப்படுவோங்க? எழுப்பப்பட்டு அவர்களுக்குரிய பலனை நாம் பெறக்கூடியதாக இருக்கிறோம். There is no more premillennialism. There is no more reigning of 1000 years. பிரியமானவர்களே, இந்த ஊமைகள் அந்த தவறான போதனைகளை அங்கு தவறு என்று சுட்டி காட்டுகிறது. ஸ்காஃபீல்ட் என்று சொல்கிறவர்கள் இந்த ஊமையை மாற்ற நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு இன்றைக்கு நேரமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கோதுமையாக இருப்பவர்கள் முதலில் என்ன செய்யப்படுவார்கள்? எடுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஸ்காஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வேதாமும் மிக தெளிவா சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல இந்த உண்மையில் ஆண்டவர் சொல்றாரு, முதலில் அவர் யாரை தான் சேர்க்கிறாருங்க? கலைகளை முதலில் கட்டுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. சபையில் இருக்கிற கலைகளை தான் ஆண்டவர் முதலாவது எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா யாருங்க? விசுவாசிகள் இல்லை, அவ்விசுவாசிகளை முதலில் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அவர் கலைக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த உண்மையில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த முக்கிய பாடம் மத்தேயு 13:43 இயேசு கிறிஸ்து இறுதியாக சொல்லி முடிக்கும் பொழுது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக அழகா சொல்றாரு, இந்த பிரிவினை நடக்கும், இந்த அறுவடை நடக்கும், நியாய தீர்ப்பின் நாள்ல நடக்கும். இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல கலைகள் எல்லாம் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சபையில அங்கு நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாமாங்க? சூரியனை போல பிரகாசித்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை தெளிவாக அடையாளம் காட்டப்படுவார்கள். இன்றைக்கு இந்த வசனம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வசனங்கள் நீதிமான்கள் எளிதில் அடையாளப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நமக்கு வேதவசனம் சொல்லியிருக்குது. நீதிமொழிகள் 13:34, சங்கீதம் 73:24, யாக்கோபு 2:5, லூக்கா 12:32, மத்தேயு 25:34. இவைகளை வாசிக்க நேரமில்லை. ஆனால் பிரியமானவர்களே, கலைகளை தான் கண்டுபிடிக்கிறது கடினமே தவிர நீதிமான்களை கண்டுபிடிப்பது அங்கு கடினம் அல்ல. இந்த வசனங்கள் நமக்கு அதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில மிக முக்கியமான பாடங்களை பார்த்து இந்த ஊமையை நாம் நிறைவு செய்வோம். இந்த கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், நாம் அனைவரும் ஏதோ ஒரு பிரிவில் வாழ்கிறோம். நாம் ஒரு நல்ல இருதயத்தோடு நல்ல விதையினால் மாற்றப்பட்டிருக்கிறோம், அல்லது சபையின் உறுப்பினர்கள் என்று சொல்லி கொண்டாலும் நாம் பொல்லாங்கனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவதாக, சபையை தூய்மையாக வைத்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆதாரம் கிடைக்கும் போது மட்டுமே ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். மற்றவர்களின் இருதயத்தையும் நோக்கங்களையும் நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை. மூன்றாவதாக, சில காரியங்களை நாம் கர்த்தரிடமே விட்டுவிட வேண்டும். சிலர் அதை செய்ய விரும்புவதில்லை. ஒருத்தர் சொல்லுவார், நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தருக்கு அதிக வேலை இருக்காது, ஏனென்றால் இப்போதே நாம் எல்லா தீர்ப்புகளையும் பிரிவினைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சிலவற்றை நாம் செய்யத்தான் வேண்டும், அதற்கு வேதாமும் அதற்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் மனிதனுடைய உள்நோக்கங்களையும் இருதயத்தின் நிலைகளையும் நம்மால் எப்படி கையாள முடியாது. நான்காவதாக, எல்லா வழக்குகளிலும் நாம் நீதிபதியாக அமர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சில விஷயங்களை
நம்மால் அறிய முடியாது. 5வது, சபையில் எப்போதும் மாயமாலக்காரர்கள் இருப்பார்கள். மாயமாலம் என்பது உண்மையானதல்ல. 6வதாக, என்னால் மனிதனுடைய இருதயத்தையோ அல்லது நோக்கங்களையோ நியாயம் தீர்க்க முடியாது. கலைகளை தேவன் கவனித்துக் கொள்வார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நியாயம் தீர்க்க முடியாது. நாம் கலைகளை பிடுங்க முயன்றால் நான் சில கோதுமைகளையும் அழித்து விடுவேன். அதற்காக நான் மனிதனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம் சக மனிதர்களுக்கு சந்தேகத்தின் பலனை நாம் வழங்க வேண்டும். ஒருவர் தொழில்முறை கலை வேட்டைக்காரராக நாம் என்ன செய்ய முடியாதுங்க, மாறிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி.